Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 3 example sum பார்த்துக்கிட்டுருக்கோம். example 3.1 example 3.1 topic வந்து theory of equations சரிங்களா, மறந்துடக்கூடாது. சரி, what is given if alpha and beta are the roots of the quadratic equation அப்படின்னு கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். சரிங்களா, அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நான் ரைட் பண்ணிடுறேன். 17x² புக்கை வச்சுக்க பக்கத்தில் கொஸ்டினுக்கு ப்ளஸ் 43x மைனஸ் 73 ஈக்குவல் டு 0. இதிலிருந்து ax² ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை வந்து கம்பேர் பண்ணி a என்ன b என்ன c என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோ. 17, b வந்து 43, c வந்து மைனஸ் 73. சரிங்களா சொல்கிறது? ரைட். நெக்ஸ்ட்டு வந்து கிவன் ரூட்ஸ் கொடுத்துருக்கிறதுல கிவன் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னா லெட்டு ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஆர் த ரூட்ஸ் மூலங்கள் கொடுத்துருக்கு ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர்னு ஒன்று கண்டுபிடி. எஸ்ஆர் அப்படின்றது சம் ஆஃப் ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் 43/17. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா பீட்டா மூலங்களின் பெருக்கல்னு அர்த்தம். சி பை ஏ மைனஸ் 73/17 அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது ரெண்டும் எப்பயும் நீ பேசிக்காக கண்டுபிடிச்சிரு. எல்லா கொஸ்டின்லேயுமே பெரும்பாலும் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து ஆல்ஃபா பீட்டா சம் கேட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் எ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கு. கிவன் ரூட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு. கிவன் ரூட்ஸ் ஆர் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 கமா பீட்டா ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ரெண்டு ரூட்ஸை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவான். அப்போ இது ரெண்டுக்கு முதல்ல நம்ம எஸ்ஆர் கண்டுபிடிக்கணும். எஸ்ஆர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2. அப்போ 2 + 2 4 ஆயிரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4ன்னு அர்த்தம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இதுதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த ஆன்சரை வந்து நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? அப்போ என்ன வரும்? மைனஸ் 43/17 + 4 அப்படின்னு அர்த்தம். குட். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னு அர்த்தம். அப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 அப்படின்னு அர்த்தம். சரி, மல்டிப்ளை பண்ணையில் இதை எடுத்து இப்படி பேர் பண்ணணும். பேர் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. ஆல்ஃபா பீட்டா சரியா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 4 அப்படின்னு அர்த்தம். சரி, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சரி பண்ணலையா? சரி பண்ணு. மைனஸ் 43 ப்ளஸ் 68 ஹோல் டிவைடட் பை 17 சப்ராக்ட் பண்ணோம்னா 25/17 அப்படின்னு வருது எஸ்ஆர். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஆல்ஃபா பீட்டா இருக்கட்டும், 2 காமனாக எடுத்தோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் என்னது 4. ரைட். அப்போ ஆல்ஃபா பீட்டாக்கு ஆன்சர் வந்து மைனஸ் 73/17 ப்ளஸ் 2 இன்ட்டு இது 2 ஆல்ஃபா நினச்சிடாத 2 மைனஸ் 43/17 அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? 4 இருக்குது. ஓகே, குட். இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். மைனஸ் 73/17 மல்டிப்ளை பண்ணிடு. 86ன்னு வந்துடும், பை 17 வந்துடும், ப்ளஸ் 4 வந்துடும். சரி, எல்சிஎம் வந்து 17 போடு. எல்சிஎம் 17 போட்டினா மைனஸ் 73 மைனஸ் 86 ப்ளஸ் 68. ஓகேங்களா சொல்கிறது? அப்போ மைனஸ் 73யும் மைனஸ் 86 ஆட் பண்ணிடு. 9 15 சரியா மைனஸ் 159 ப்ளஸ் 68/17 அப்படின்னு அர்த்தம். அப்போ 68 சப்ராக்ட் பண்ணிடு. சப்ராக்ட் பண்ணோம்னா 1 15னா 9 91 வருது. மைனஸ் 91/17 அப்படின்னு அர்த்தம். தற்போது ரிக்வயர்டு இங்கே வந்துடுறேன். மேலே ஆன்சர் இங்கே வர்றேன், பார்த்துக்கோ. ஆன்சரு இந்த இடத்துல எழுதுகிறேன். தற்போது த ரிக்வயர்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ்க்கு என்ன வந்துச்சு? என்ன கண்டுபிடிச்சோம்? 25/17 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 25/17 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா?
ரைட். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டா -91/17 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஈக்குவல் டு 0. அப்போ 17ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா ஹோலா 17x², 17 கேன்சல் ஆயிரும், -25x -91 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? மறந்துடாத, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. ஓகே, தேங்க்யூ. Example 3.2. Example 3.2. Example 3.2ல given equation என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 2x² -7x + 13 = 0. நம்ம எப்பயும் போல் இதிலிருந்து SRPR கண்டுபிடிச்சிக்கிறோம். சரிங்களா? ரைட். ஒரு பக்கம் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை வந்து கம்பேர் பண்ணி A என்ன, B என்ன, C என்ன அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். லெட்டு ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. சமன்பாட்டின் மூலங்கள் அப்படின்னு ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுத்துட்டு, சரியா, எஸ்ஆர்னு ஒன்று கண்டுபிடி. எஸ்ஆர்ன்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு அர்த்தம். -B/A. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 7/2. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டான்னு அர்த்தம், C/A அப்படின்னு அர்த்தம். C வந்து 13/2. ஓகே, ரைட், குட். இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அவன் கிவன் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு பாரு. கிவன் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னா ரூட்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பான். α² β² அப்படின்னு கொடுத்துருக்கான். இதை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம்னு சொல்லியிருக்கு. பொறுமையாக நிதானமாக செய்யும். அப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஆர்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். α² + β². இது அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணுறேன். A² + B² A + B (² - 2AB ஃபார்முலா நான் இருக்குல்ல உனக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேயே உள்ளதான். இது பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. ரைட்டு. அப்போ 7/2 (² - 2 × -13/2). ஓகே. அப்போ 49/4 மைனஸ், சரியா சொல்கிறது, மைனஸ் என்ன வரும் 26/2 அப்படின்னு அர்த்தம். 2 கேன்சலோட பண்ணிக்கலாம். சரி, எல்சிஎம் 4 போட்டோம் அப்படின்னா 49 - 52 ஈக்குவல் டு மைனஸ் அப்படின்னு வருது. ஆன்சரு என்ன வருது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. 3/4ன்னு வருது. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா α² β² அர்த்தம். ஹோல் ஸ்கொயரை மாற்றிக்கோ. ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயரை மாற்றிட்டேன் அப்படின்னா 13/2 (² அர்த்தம். 169/4 அர்த்தம். அப்போ ரிக்வயர்டு ஈக்குவேஷன் வந்து x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x² மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்ல, ப்ளஸ் 3/4x ப்ளஸ் 169 / 4. அப்போ ஹோலாம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 கேன்சல் ஆயிரும். அப்போ 4x² + 3x + 169 ஈக்குவல் டு 0 which is required equation. Thank you. Example 3.3. Okay, very very important sum. So please carefully படிச்சுக்கோ. Good. What is given? ஒரு cubic equation கொடுத்துருக்கு. x³ + px² + qx + r = 0ன்னு சொல்லி cubic equation கொடுத்துருக்கு. லெட்டு இதில் வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். ax³ + bx² + cx + d = 0 அப்படின்னு நான் வச்சுக்கோ. இதில் ஏனா என்ன, பீனா என்ன அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஏ அப்படின்றது 1, பின்றது p, சின்றது q, டின்றது r. ஓகே, குட். அப்போ ஆல்ஃபா, லெட் ஆல்ஃபா கமா பீட்டா அண்ட் காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், ஆர் த கியூபிக் ஈக்குவேஷனால் முப்படி சமன்பாடு, 3 படி சமன்பாடு, முப்படி ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு சம்மேஷன் 1 கண்டுபிடிச்சோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு -b/a. அப்போ -p/1 ஈக்குவல் டு -p. நெக்ஸ்ட்டு வந்து சம்மேஷன் 2 அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா ப்ராடக்ட் பண்ணணும் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா
ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ. அப்போ சி என்ன இருக்குது, q பை 1 ஈக்குவல் டு q. அடுத்து சம்மேஷன் 3ன்றது மூணையுமே மல்டிப்ளை பண்ணுறது, ஆல்ஃபா பீட்டா காமா. சரிங்களா சொல்கிறது, மைனஸ் டி பை ஏ. அப்போ மைனஸ் டி வந்து ஆர் இருக்குது பை 1 மைனஸ் ஆர் அப்படின்னு அர்த்தம். இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. சம்மேஷன் 1 பை பீட்டா காமா அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ இதை ஓப்பன் பண்ணையில் 1 பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா காமா ப்ளஸ் 1 பை காமா ஆல்ஃபான்னு எடுக்கணும். எடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் போட்டோம்னா ஆல்ஃபா பீட்டா காமான்னு போட்டுட்டு இதில் இல்லாத என்ன காமா, இதில் இல்லாத என்ன ஆல்ஃபா, அது கடைசியில் இல்லாதது பீட்டா. அப்போ ஆர்டராக எழுதினோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு எழுதலாம். பை சரியா சொல்கிறது ஆல்ஃபா பீட்டா காமா இதில். ஓகே, அப்போ மேலே வந்து என்ன இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் பி பை மைனஸ் ஆர் அடிச்சிட்டோம்னா என்ன வந்துருச்சு, பி பை ஆர் அப்படின்ட்டு ஆன்சர் கிடைக்கிது. ஓகேங்களா, ஆன்சரை புக்கில் வெரிஃபை பண்ணிக்கோ கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, தேங்க்யூ. எக்ஸாம்பிள் 3.4. எக்ஸாம்பிள் 3.4. ஓகே, குட். வாட் இஸ் கிவன், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே, பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, அதாவது 4th பவர், அதுக்கு பேர் பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ப்ளஸ் பிஎக்ஸ் கியூபு ப்ளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0. இதில் நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணோம்னா ஏக்கு ஏ தான் வருது, பிக்கு பி தான் வருது, சிக்கு சி தான் வருது, டிக்கு டி தான் வருது, இக்கு இ தான் வருது. ஓகே, அப்போ லெட்டு ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா அண்ட் டெல்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனால் 4 ரூட்ஸு. ஓகே, குட். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சம்மேஷன் 1 அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் பி பை ஏ தான் அதுலேயும் இருக்குது. அப்போ அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட்டு சம்மேஷன் 2ன்னு எழுதணும்னா 2 எழுதணும். ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா. சரியா, அடுத்து என்ன வரும், ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா. சரியா, பார்த்துக்க 6 வரும், 2 4 5 1. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ, பீட்டா டெல்டா அப்படின்னு அர்த்தம், சி பை ஏ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ரைட். அதுவும் சி பை ஏ தான். அப்போ சம்மேஷன் 3ன்றது 3 3 பண்ணுறது, ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா டெல்டா, அதுக்கு பேர் மைனஸ் டி பை ஏ. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் 4 அப்படின்றது மொத்தம் 4 மல்டிப்ளை பண்ணுறது, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இ பை ஏ. ஓகே, குட், முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கு, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. சரிங்களா, சரி, ரைட். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இதிலிருந்து நம்ம கணக்கை கொண்டு வரணும். சரியா சொல்கிறது, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கிறணும். அதாவது இதுக்கு 4க்குமே ஸ்கொயர் பண்ணி கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கு. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. இதை ஃபைன் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, ரைட். நமக்கு தெரியணும்னா ஃபார்முலா தெரியணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா ப்ளஸ் இந்த இது போல் வரிசை அழிக்கலாம்டா தம்பி. ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா டெல்டா அப்படின்னு எழுதிடுறோம். புரியுதுங்களான்னு பார்த்துக்கோ. அப்போ நம்மளுக்கு தேவையானது இது. அப்போ இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுன்னு போட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா
ப்ளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதி மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா டெல்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நீங்கள் ஆன்சர் எழுதையில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். மைனஸ் 2 இன்ட்டு இதுக்கு என்ன வந்துச்சு சி பை ஏ அப்படின்னு எழுதிடலாம். அப்போ என்ன வரும்டா தம்பி பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c பை ஏ அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்தோம்னா பி ஸ்கொயர் மைனஸ் 2ac விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ தம்பி. இம்பார்ட்டன்ஸ் சொல்லாது பார்த்துக்குங்க. எதாவது இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறனோ அதை கொஞ்சம் கேர் எடுத்து படிச்சுக்கோ. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, குட். Find the condition of the roots of x cube plus ax square plus bx plus c equal to 0 are in the ratio p is to q is to r அப்படின்னு கொடுத்துருக்கு. கண்டிஷன் கேட்டிருக்கு. ஸோ கியூபிக் ஈக்குவேஷனை கொடுத்துருக்கு. அதை முதல்ல எழுதிக்கோ. ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டு ax கியூபு ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் cx ப்ளஸ் cx ப்ளஸ் d ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிவிட்டு a வந்து 1 அப்படின்னு கம்பேர் பண்ணுறேன், b வந்து ஏன்னு கம்பேர் பண்ணுறேன், c வந்து bன்னு கம்பேர் பண்ணுறேன், d வந்து cன்னு கம்பேர் பண்ணிக்கிறேன். லெட் பார்த்துக்கோ. அதாவது 3 ரூட் இருக்குது. சரியா சொல்கிறது? அப்போ 3 ரூட் கொடுத்துருக்கு அப்படின்னா கிவன் என்ன கொடுத்துருக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்கு. ரேஷியோவில் கொடுத்துருக்குன்னா p இஸ்ட்டு q இஸ்ட்டு r அப்படின்னு. இதை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா ரூட்டாக எடுக்கணும்னா p ஆல்ஃபா பி டெல்டா ஏதாவது ஒன்று எடுத்துக்கல, பிகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏதாவது என்ன சரியா சொல்கிறது பிகே கமா கியூகே கமா ஆர்கே அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்து எடுத்துக்கோ, வேரியபிள் சேர்த்து. சரியா? ரைட், வேரியபிள் சேர்த்து எடுத்துக்கிறோம். ரைட், எடுத்துட்டேன். இப்போ சம்மேஷன் 1 பார்த்தோம்னா ஆட் பண்ணணும். பிகே ப்ளஸ் கியூகே ப்ளஸ் ஆர்கே ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் ஏ பை 1 ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் 2 அப்படின்னு எடுத்தோம்னா 2 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. பிகே அப்படின்ட்டு வரும். அடுத்து என்ன வரும் கியூகே. அடுத்து என்னடா தம்பி கியூகே ஆர்கே, அடுத்து ஆர்கே பிகே அப்படின்ட்டு வரும். ஈக்குவல் டு எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் இருக்குது. அப்போ பிக்யூகே ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர்கே ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வரும் ஆர்பிகே ஸ்கொயர் அப்படின்ட்டு வருது. சரியா? ரைட். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசி. இதில் வெளியே எடுத்துருவோம். கே ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா பிக்யூ ப்ளஸ் கியூஆர் ப்ளஸ் ஆர்பி அப்படின்னு வருது. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் கே ஸ்கொயர். சரியா? இருக்கட்டும். அதோட இது எழுதுனோம்னா என்ன எழுதுவ மைனஸ் பிபிஏக்கு எடுத்து சி பை ஏ. இப்போ சிக்கு என்ன இருக்குது பி பை ஏக்கு என்ன இருக்குது 1. அப்போ ஈக்குவல் டு பி அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன். சரியா சொல்கிறது? அப்போ தேர்டு ஒன் என்ன வரும் அப்படின்னா சம்மேஷன் 3 அப்படின்றது 3 மல்டிப்ளை பண்ணுறது. பிகே கியூகே ஆர்கே. அப்போ கே கியூபு பிக்யூஆர். அப்போ என்ன வந்துடும் இங்கே? அப்போ ஒன்று சேரும்டா தம்பி, கே ஸ்கொயர் சேரும்டா. கே ஸ்கொயர் சேரும். கே ஸ்கொயர் சேரும். பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? ஏன்னா இதில் ஆன்சர் வந்து இல்லை அப்படியே இருந்துட்டு போதான். சரி, அப்படியே இருந்துட்டு போகுது. அப்படியே பார்த்துக்குருவோம். என்ன வரும் மைனஸ் சின்னு வரட்டும். சரி, அடுத்து இதுக்கு பார்த்தோம்னா என்ன வந்துடும் மைனஸ் பி பை ஏ. இது ப்ளஸ்ஸு சி பை ஏ. சி பை ஏ. செகண்ட் ஒன் மைனஸ் பி பை ஏ சி பை ஏ. அப்போ பி பை 1 பி. சரியா சொல்கிறது? அடுத்து கே கியூப் இன்ட்டு என்ன வரும் கே கியூப் இன்ட்டு மைனஸ் டி பை ஏ சி. ரைட்.
இப்போ ஆன்சருக்கு வருவோமா? இது 1, இது 2, இது 3 எழுதிட்டேன். இப்போ என்ன செய்யலாம்? கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. என்ன எக்ஸ் கியூபு அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. அதில் எனக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் கியூ ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கேன். அதில் வந்து ரேஷியோ கொடுத்துருக்கு. அல்ஃபா பீட்டா காமாக்கு பதிலாக பிக்யூஆர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதில் வந்து ஒரு வேரியபிள் சேர்த்து பிகே கியூகே ஆர்கேன்னு எடுத்திருக்கேன். சம்மேஷன் 1 அப்படின்றது 3 ஆட் பண்ணுறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மாதிரி 3 ஆட் பண்ணி மைனஸ் பி பை ஏ அதுக்கு கம்பேர் பண்ணி எடுத்திருக்கேன். பிக்கு என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஏக்கு வந்து 1 இருக்குது. இப்போ மைனஸ் ஏன்னு வந்துடும். ஆல்ஃபா இது சம்மேஷன் 2ன்றது 2 மல்டிப்ளை பண்ணி அதுக்குள்ளே ஆன்சர் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே கே ஸ்கொயர் இருக்குது. காமனாக எடுத்துகிட்டு பிக்யூ ப்ளஸ் கியூஆர் ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு பின்னு எழுதியிருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுருக்கேன். தேர்டு சம்மேஷன் 3 அப்படின்றது சரிங்களா 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். கே கியூப் வரும், பிக்யூஆர்னு வரும், ஈக்குவல் டு மைனஸ் சின்னு வரும். ஃப்ரம் 1லேருந்து கே கண்டுபிடிச்சிருக்கேன். கே வெளியே எடுத்துகிட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆரை கீழே கொண்டு வந்துட்டேன் டிவைடில். அப்புறம் 3லேருந்து 3 எங்கே இருக்குன்னு பாருந்தா இருக்குது சம்மேஷன் 3. இதில் கே கியூப் ஈக்குவல் டு பிக்யூஆர் ஈக்குவல் டு மைனஸ் சின்னு இருக்குல்ல, அதில் அந்த கே கியூபுக்கு பதிலாக கண்டுபிடிச்சிருக்கேன். கே கியூப் ஈக்குவல் டு மைனஸ் சி பை பிக்யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கேக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து கண்டுபிடிச்சோம்ல ஆன்சரு, இந்த ஆன்சரை எடுத்து இதில் அப்ளை பண்ணி அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி உனக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டேன். புரியுதா சொல்கிறது? கண்டிஷனை கண்டுபிடிச்சிருக்கேன். ஏ கியூப் இன்ட்டு பிக்யூஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். Very, very important for 5 mark. Thank you. Example 3.6. What is given? Form the quadratic equation whose roots are the squares of the roots of the cubic equation அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? Form the equation சொல்லியிருக்கு. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு. whose roots are சொல்லி ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ரைட். அப்போ நம்ம கொஸ்டினை புரிஞ்சுக்கிறணும். முதல்ல வந்து கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. அதுலேருந்து எப்பயும் போல் ஆல்ஃபா பீட்டா காமா அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கோ. சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 கண்டுபிடிச்சிரு. பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதுக்கு நான் கம்பேர் பண்ணுறேன். ஏஎக்ஸ் கியூபு ப்ளஸ் ஜென்ரல் ஈக்குவேஷனு பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஏக்கு வந்து என்ன இருக்கும்? 1. பிக்கு என்ன இருக்கும்? ஏ. சிக்கு என்ன இருக்குண்டா தம்பி? பி. அடுத்து டிக்கு என்ன இருக்குண்டா தம்பி? சி இருக்கும். சரிங்களா சொல்கிறது? டிக்கு என்ன இருக்குது? சி இருக்குது. லெட்டு ஆல்ஃபா கமா பீட்டா அண்டு காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எழுதுகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன எழுதுவீங்க? சம்மேஷன் 1ன்னு எழுதுனோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு எழுதுவோம். அப்போ மைனஸ் ஏ பை 1னா என்னடா தம்பி வந்துடும்? மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் சம்மேஷன் 2ன்னு எழுதுனோம்னா 2 எழுதுவோம். ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ்ஸு அடுத்து என்ன வந்துடும்? ஆல்ஃபா காமா ஈக்குவல் டு சி பை ஏன்னு வரும். சிக்கு வந்து பி இருக்குது 1, அப்போ பி. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் 3 வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு எழுதணும். மைனஸ் டி பை ஏன்னு வரும். டிக்கு என்ன இருக்குடா? மைனஸ் சி பை 1 மைனஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ த ரூட்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ்னு கொடுத்துருக்கு. சரியா? த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்போ தட் இஸ் அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் கிவன் கொடுத்தது சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ்னு கொடுத்துருக்குல்ல. கிவன் ஆல்ஃபா ஸ்கொயர் கமா பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ஆர் த ரூட்ஸ்னு எடுத்துக்கோ. த ரூட்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு எஸ்ஆர் கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம்னா 3 கூட்டுறோம். சம் ஆஃப் ரூட் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? மைனஸ் அப்படின்னு போட்டு எழுதுவோம்ல 2 ஏபி பிசிசிஏன்னு எழுதுவியல்ல, அதுதான். ரைட், எழுதிட்டேன். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் வந்து மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2b இது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணுறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். சரிங்களா? இது எஸ்ஆர்னு அர்த்தம், இது பிஆர்னு அர்த்தம். இதுதான் கண்டுபிடிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, பயந்துடாத. ரைட்டு. அப்போ ஸ்கொயர் பண்ணி கூட்டையில் 2 ஸ்கொயர் பண்ணி கூட்டணும்ல. சரியா சொல்கிறது?
மொத்தமாக கூட்டியாச்சு. அடுத்து வந்து 2 மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும்ல. 2 அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டோம்னா என்ன வரும்? அதான் a ப்ளஸ் பி ப்ளஸ் அதே மாதிரி தான் எழுதணும். அப்போ இங்கே எழுதையில் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு மைனஸ்னு எழுதி ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு பீட்டா காமா ப்ளஸ்ஸு பீட்டா காமா இன்ட்டு காமா டெல்டா டெல்டா ஏன் வருது? வராது. காமா ஆல்ஃபா ப்ளஸ்ஸு காமா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதிக்கிறணும். ஓகேங்களா? ரைட். இப்போ இதிலிருந்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா வெளியே எடுக்கலாம், பீட்டா வெளியே எடுக்கலாம், காமா வெளியே எடுக்கலாம். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன வரும்? இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றில் பீட்டா வரும், செகண்ட் ஒன்றில் காமா வரும், செகண்ட் ஒன்றில் என்ன வரும்? காமா வரும், தேர்டு ஒன்றில் என்ன வந்துடும்? ஆல்ஃபா வந்துடும். சரிங்களா? நம்ம எழுதினபடி. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் என்ன இருக்குது? பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் சி இன்ட்டு மைனஸ் ஏ. அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் 2CA மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகும்டா தம்பி, இன்னொரு மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் 2AC அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ 3ஐயும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர், இதை வந்து சம்மேஷன் 1ன்னு வேணால் வச்சுக்க, இது கியூபிக்கு சம்மேஷன் 2ன்னு வேணால் வச்சுக்க. நான் ஏன்னா ரூட்ஸ் கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். சம்மேஷன் 3ன்னு வேணால் வச்சுக்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர்னு வேணால் எழுதிக்கோ, ஈக்குவல் டு மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வந்துடும்? சி ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ த ரிக்வயர்டு ஈக்குவேஷன் எழுதினோம்னா த ரிக்வயர்டு ஈக்குவேஷன் எழுதினோம்னா சரியா, எக்ஸ் கியூபு மைனஸ் சம்மேஷன் 1x ப்ளஸ் ஸ்கொயர் சம்மேஷன் 2x மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் கியூபு மைனஸ் சம்மேஷன் 1x ஸ்கொயர் என்ன இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் 2b இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் சரியா, ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் மைனஸ் 2ac இன்ட்டு எக்ஸு மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதில் இருந்து நம்ம கம்பேர் பண்ணி கொண்டு வந்தோம்னா என்ன வரும்? எக்ஸ் கியூபு சரியா சொல்கிறது இல்லை, அப்படியே நிறுத்திக்கலாமா? நிறுத்திக்கலாம். ஏன்னா இது தனித்தனியாக தான், எனக்கு ஈக்குவேஷன் தனியாக இருக்குது, அது தனியாக இருக்குது, எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. அப்படியே செஞ்சு நிறுத்திக்கலாம். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க, இது என்னுடைய ஸ்டைலு. புரியுதான்னு பார்த்துக்கோ. ஓகே, இதுதான் ரிக்வயர்டு ஈக்குவேஷன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. தேங்க்யூ. எக்ஸாம்பிள் 3.7. If P is real, discuss the nature of roots of the equation அப்படின்னு கொடுத்துட்டு in terms of P அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? ஓகே, குட். அப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு. P is real. P என்பது ஒரு மெய்யன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வந்து Pயின் அடிப்படையில் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் P அப்படின்னா Pயின் டேர்ம்ஸில் வச்சு சொல்லணும். சரியா சொல்கிறது? அப்போ பொறுமையாக இது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னு சொல்லல, டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சொல்லுவோம்ல, அந்த இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, குட். அப்போ கிவன் ஈக்குவேஷன் வந்து 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4px ப்ளஸ் p ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. கம்பேர் பண்ணுறேன். ax ஸ்கொயர் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0, a ஈக்குவல் டு 4, b ஈக்குவல் டு 4p, c இஸ் ஈக்குவல் டு p ப்ளஸ் 2. அப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றது வந்து உனக்கு நான் இருக்கான்னு பார்த்துக்கோ. 10th உள்ளது. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றது டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு அர்த்தம். அப்போ பி ஸ்கொயர் அப்படின்னா 4p ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏக்கு வந்து ஏக்கு 4, பிக்கு வந்து சிக்கு வந்து p ப்ளஸ் 2. ஓகே, அப்போ என்ன வந்துடும்? 16p ஸ்கொயர்
மைனஸ் 16p + 2 அப்படின்ட்டு வருது. 16p + 2ன்னு வருது. அப்போ இங்கே என்ன வரும்? 16p² மைனஸ் 16p மைனஸ் 32 அப்படின்ட்டு வருது. அப்போ ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்க்கு ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா டிவைடட் பை 16 கொண்டு வரலாம். டிவைடட் பை என்னது? 16 கொண்டு வந்தோம்னா p² மைனஸ் p மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ சம்மன் ப்ராடக்ட் எடுக்கையில் என்ன வரும்னு பாரு. p 1:2 சரிங்களா? அப்போ -1 வரணும். அப்போ +2 +1 அப்படின்ட்டு வரணும். அப்போ p + 1 p - 2 = 0. அப்போ p = -1 அதே மாதிரி என்ன வருது? +2 அப்படின்ட்டு வரும். ஓகே குட். இதை நீ பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. ஓகே இப்போ ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கோ. நம்பர் லைன் எடுத்துட்டு -∞ +∞ -1 to ஃபஸ்ட் இன்டர்வல் வந்து -∞ -1 வரைக்கும். இந்த இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் பாரு. இந்த இடத்துல பீன்ற வேல்யூக்கு பதிலாக இதுக்குள்ளே ஒரு கேப்பில், இந்த கேப்பில் ஒரு ஆரோ மார்க்கை பார்த்துக்கோ. இந்த கேப்பில் -2 இருக்கும்ல, அதை எடுத்து இதில் போட்டினா இங்கேயும் மைனஸ் வந்துடும், இங்கேயும் மைனஸ் வந்துடும். ஆன்சர் ப்ளஸில் கிடைக்கும். அதான் பாசிட்டிவ்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு -1 to 2ன்றதில் இடையில 0வோட இருக்கும், இல்லை 1வோட இருக்கும். பாசிட்டிவ் 1 எடுத்து இங்கே போட்டோம்னா 0 போட்டோம்னா 1 கிடைக்கும். 0 போட்டால் மைனஸ் கிடைக்கும். அன்டியில் பண்ணால் மைனஸ் கிடைக்கும். மேலே போட்டிருக்கேன். அடுத்து 2க்கு அடுத்து 3 வரும், 4 வரும், எது வேணாலும் போட்டுக்க. 4 போட்டோம் அப்படின்னா இதில் பாசிட்டிவ் ஆன்சர் வந்துடும். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த கேப்பில் ஒரு நம்பர் எடுத்து இதில் போட்டு பார்க்குறோம். இந்த இடத்துல போட்டு பார்க்குறோம். அதான் மறந்துடாது. இதுதான் முக்கியமான இடம். ஃபேக்டரில் போட்டு பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து எழுதையில் இது ரெண்டுக்குள்ள இன்டர்வல் இப்படி எழுதுகிறேன். எழுதிட்டா பாசிட்டிவ்னு சொல்கிறது டெல்டா கிரேட்டர் தன் 0. 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம்ல, கிரேட்டர் தன் 0 அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு அர்த்தம். மூலங்கள் மெய் மற்றும் வெவ்வேறானவை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ரெண்டாவது நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ்னா <0 ரெண்டாவது இன்டர்வல். அப்போ ரூட்ஸ் ஆர் இமேஜினரி, கற்பனை அப்படின்னு சொல்லுவோம்ல மூலங்கள் அப்படின்ட்டு. அடுத்து 2க்கும் ∞ வந்து பாசிட்டிவ் தான் வருது. அப்போ கிரேட்டர் தன் 0 தான். அகைன் மறுபடியும் ஒரு தடவை த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட், மெய் மற்றும் வெவ்வேறானவை. அப்போ இந்த பீன்றதை வச்சு நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனை வச்சு அந்த இன்டர்வல் பிரித்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேயா? குட். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. எப்பயும் கணக்கை புரிஞ்சு படிக்க முயற்சி பண்ணு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், மாறும். உனக்கு தேவை கான்செப்ட்டு கரெக்டாக எழுதிக்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் 3.8 3.8. ஓகே குட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் 5 mark. 5 mark sum. Okay, please careful. Find the monic polynomial equation of minimum degree with real coefficient having 2 minus root 3i is a root as a root அப்படி கொடுத்துருக்கு. எப்பயுமே காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தால் ஒரு ரூட் கிடைக்கும், அதர் ரூட் கிடைக்கும். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அக்கர்ஸ் இன் பேர் அப்படின்னு சொல்லுவாள். அக்கர்ஸ் OCCURSன்னு சொல்கிற அக்கர்ஸ் இன் பேர் அப்படின்னா அக்கர்ஸ் அப்படின்றது வந்து அதோடைய கான்ஜுகேட் வந்து ஒரு பேர் ஆகும். சரியா சொல்கிறது? கான்ஜுகேட் வந்து ஒரு பேர் ஆகும் அப்படின்றத அர்த்தம். அப்போ கிவன் 1 ரூட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டா காம்ப்ளெக்ஸ் நம்பரில், அப்போ அதர் ரூட் இது கொடுத்துருக்கு. கிவன் 1 ரூட். சரியா சொல்கிறது? 1 ரூட்டு. அப்போ அதர் ரூட் வந்து 2 + √3i அப்படின்றது அதர் ரூட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பின்னாடி எழுதினாலும் சரி, முன்னாடி எழுதினாலும் சரி. நான் சிம்பிளாக எழுதி காட்டியிருக்கேன். அவட புரியுதா? இதை வச்சு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்க. பார்த்துக்க பொறுமையாக நிதானமாக. எப்பயுமே காம்ப்ளெக்ஸுக்கு கான்ஜுகேட் வந்து அதர் ரூட் ஆகும். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸுக்கு அக்கர் என்ன OCCUR அக்கர் இன் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் ரூட்டில் வந்து அக்கர் அண்ட் கான்ஜுகேட் பேர் அப்படின்றது வரும். ரெண்டும் சேர்ந்து ஒரு எடுக்கலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பரில். அப்போ SRன்னு ஒன்று கண்டுபிடிச்சி 2 minus √3i ப்ளஸ் சம் ஆஃப் ரூட்னு அர்த்தம் 2 + √3i. காம்ப்ளெக்ஸ் ரூட்டுக்கு அதர் ரூட்டு கான்ஜுகேட்டும் பேராக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டையும் கேன்சல் பண்ணு. 4. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எடுத்தோம்னா ஆல்ஃபா, அதாவது i வருது. a + ib a - ibனா a² + b²ன்னு அர்த்தம். 2 minus √3i 2 + √3i. i வரக்கூடாது, 2 வரணும், இங்கே √3 வரணும். 4 + 3 = 7 அப்படின்னு அர்த்தம். therefore the required
அந்த இது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தியா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகே, குட், தேங்க்யூ. Next to 5 mark question, very very important. Example 3.9. Okay, good. Find a polynomial equation of minimum degree with real coefficients having 2 minus root 3 as a root. அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடையாது, irrational ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சொல்ல புரியுதா? கிவன் ஒன் ரூட் வந்து irrational ரூட்ஸ்னு அர்த்தம். ஒன் ரூட் அப்படின்றது வந்து irrational ரூட்ரா தம்பி, மறந்துடாத. 2 மைனஸ் ரூட் 3 கொடுத்துருக்கு. irrational ரூட்ஸ்ன்றது p ப்ளஸ் க்யூன்னு கொடுத்தா அதர் p மைனஸ் க்யூன்னு எடுக்கலாம், அடுத்து மைனஸ் p ப்ளஸ் க்யூன்னு எடுக்கலாம், அடுத்து மைனஸ் p மைனஸ் க்யூன்னு எடுக்கலாம். irrational ரூட்ஸுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸாக எடுக்கலாம். சரியா சொல்கிறது? இவ்வளோ டைப்ஸாக எடுக்கலாம். அதனால் பார்த்துக்கோ. அப்போ இதுக்கு நான் எடுக்க போகிறத பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. என்ன பொறுமையாக நிதானமாக. இப்போ இதுக்கு ஒரு பேர் எடுக்கையில் அதர் இது எடுக்கிறேன், அதர் ரூட் எடுக்கிறேன். இதுக்கு பேர் எடுக்கையில் 2 காஞ்சுகேட் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். 2 ப்ளஸ் ரூட் 3ன்னு எடுக்கணும். அப்போ எஸ்ஆர்னு ஒன்று கண்டுபிடிக்கிறேன். 2 மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் ரூட் 3 அகெயின் அடிச்சிட்டோம்னா 4 வந்துடும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்றது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது. ஓகேயா? அப்போ இது வந்து ஐ இல்லை, அதனால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான். சரிங்களா சொல்கிறது? இதுக்கு ரூட் 3, இதுக்கு 2. அப்போ 4 மைனஸ் 3 தான். அப்போ என்ன தான் வந்துடும்? 1 அப்படின்ட்டு வரும். அப்போ ஈக்குவேஷன் வந்து ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், சரியா சொல்கிறது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்டுக்கு என்ன இருக்குது? சம் ஆஃப் ரூட். அதாவதுரா தம்பி, இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ரெண்டுக்குமே ரூட் பி ரூட் கியூ அப்படின்னு சொன்னோம்னா தான் இதுக்கு ஃபுல்லாக இது காஞ்சுகேட்டு, அதாவது இதுக்கு ஃபுல்லாக இது ரூட்ஸு. நல்ல வேலை, நான் பார்த்துக்கோ. பட் இதுக்கு வந்து பி ப்ளஸ் ரூட் கியூன்னு இருந்தால் பி மைனஸ் ரூட் கியூ அப்படின்றதான் ஒரு பேர். இது வேறு, இது வேறு. சரியா சொல்கிறது? அது ரெண்டுமே இருக்குது ரூட்டு, இது தனியாக ஒரு ரூட் தான் இருக்குது. சரிங்களா சொல்கிறது? அதனால் பார்த்து. நல்ல வேலை. மினிமம் டிகிரி பாலினாமியல் அப்படின்னு இல்லை, ஸ்கொயர் ரூட் தான். இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் வரும். 4x + 1 = 0 அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த மாதிரி ரெண்டு சைடு ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா தான் நம்ம என்ன செய்யணும்? அதை ரெண்டு சைடு ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா irrational ரூட்ஸ்னு எடுத்து அதுக்கு 4 டைப் வரும். பொறுமையாக செய்யணும். சரியா? பொறுமையாக நிதானமாக செய். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் சம் தம்பி. 3.10 5 மார்க். ரைட். ஃபார்ம் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்லியிருக்கு. முழு அப்படின்ட்டு அர்த்தம். சரியா சொல்கிறது? அதனால் ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. வித் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டு வித் ஹோல் ரூட் ஆஃப் ரூட் 2/√3 as a ரூட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 1 ரூட் வந்து கொடுத்தது கிவன்னு. சரியா? எடுக்கிறேன் 1 ரூட் எடுக்கையில் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுக்கையில் ஹோல் ரூட் ஆஃப் ரூட் 2/√3ன்னு எடுக்கிறோம். அப்போ இதை ஃபேக்டராக மாற்றினோம்னா, தேர்ஃபோர் ஃபேக்டராக மாற்றினோம்னா உள்ளே கொண்டு வரணும். எக்ஸு மைனஸ் ஆஃப் ஹோல் ரூட் ஆஃப் ரூட் 2/√3 அப்படின்ட்டு எழுதலாம். சரியா சொல்கிறது? ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி எழுதையில். அப்போ அதர் ஃபேக்டர்னு எழுதணும்னா அதர் ஃபேக்டர்னு எழுதணும்னா ப்ளஸ் 1 எடுத்து எழுதலாம். எக்ஸு ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் ரூட் 2/√3 அப்படின்னு எழுதலாம். ரைட்டாக சொல்கிறது? அப்போ பார்த்து பொறுமையாக நிதானமாக எழுதுவோம். அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் பாலினாமியல் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கும்.
அப்போ இது எழுதையில் எக்ஸு மைனஸ் ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3 எக்ஸு ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3 அப்படின்றது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். அப்போ இது ஏ மைனஸ் பின்னு வருது, இது ஏ ப்ளஸ் பின்னு வருது. அப்போ எடுத்தீங்கன்னா என்ன எடுப்பேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எடுப்போம், ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அப்போ ஏக்கு வந்து எக்ஸு அப்படின்னு வருது, பிக்கு வந்து ஹோல் ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3 அப்படின்ட்டு வருது. சரிதான், ரைட்டு. அப்போ என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இதில் ரூட் கேன்சல் ஆயிரும். இதில் என்ன ஆயிரும், ரூட்டு இதில் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இதில் வந்து ரூட் 2 பை என்ன வந்துடும், ரூட் 3ன்னு வந்துடும், ஈக்குவல் டு என்னடா தம்பி வந்துடும், 0ன்னு வந்துடும். புரியுதா சொல்கிறது? ரைட். இப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. இப்போ இது ஒரு ரூட் அப்படின்னா, அதாவது போன சம்மில் பார்த்தோம்ல 2 + ரூட் 3 2 - ரூட் 3, அது மாதிரி இதுக்கு அதர் ரூட் எடுத்தோம் அப்படின்ட்டா, இதுக்கு அதர் ரூட் எடுத்தோம்னா தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2 பை ரூட் 3 இன்ட்டு, அதாவது இன்டிஜராக மாற்ற சொல்லியிருக்கு. என்ன இன்டிஜரா, இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதில் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்னா ரூட் வரக்கூடாது. ரூட் வரக்கூடாதுன்னா முழுக்களாக வரணும். முழுக்கள் அப்படின்றது தான் இன்டிஜர். சரியா? அப்போ இந்த ரூட் வரக்கூடாது. ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு இதோட காஞ்சுகேட் எடுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், என்ன ரூட் 2 பை ரூட் 3ன்னு வரும், ஈக்குவல் டு 0. அப்போ ஏ மைனஸ் பி அகைன் இது ஏ ப்ளஸ் பி, அந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறக்காண்டி இவ்வளோ வேலை செய்கிறோம். புரியுதா? இந்த இடத்துக்கு அப்புறம் ரூட்டை கேன்சல் பண்ணுறக்காண்டி காஞ்சுகேட்டால் போயிருக்கிறேன். ரைட்டு. ஏன்னா ரியல் கோஎஃபிஷியன்ட், அது இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லியிருக்கு. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஓகேயா? ரைட். அப்போ இது என்ன ஆயிரும், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 பை 3 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வந்துடும். புரியுதா? பார்த்துக்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3x பவர் 4 மைனஸ் 2 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 0. அப்போ 3x பவர் 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி வந்துருச்சு பாருவேன், இன்டிஜராக இருந்துருச்சு. தெரியுதா சொல்கிறது? அதுக்காண்டி தான் இவ்வளோ ஒர்க் பண்ணுறது. சரியா? மறந்துடக்கூடாது. ரைட். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஃபேக்டராக மாற்றி கணக்கை கொண்டு வா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, தேங்க்யூ.